டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஜி.வி.கே. ராவ் அவர்களுடைய கமிட்டியை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சென்ற வகுப்பில் அசோக் மேத்தா அவர்களுடைய கமிட்டியை பற்றியும் அவர்களுடைய பரிந்துரைகளை பற்றியும் பார்த்திருந்தோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களை, பார்த்து பயன்பெறுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஜி.வி.கே. ராவ் அவர்களுடைய கமிட்டியினுடைய பரிந்துரைகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள, அதாவது பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தலைப்பாக முழுமையாக கவர் செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தற்போது லோக்கல் கவர்மெண்ட் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். அந்த உள்ளாட்சி அரசாங்கமானது இரண்டு வகைப்படும். ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யம் என்றும், இரண்டாவது முனிசிபாலிட்டி என்றும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை. அதில் முதலில் பஞ்சாயத்து ராஜ்யம் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த தலைப்பில் முதலாக பல்வந்திராய் மேத்தா கமிட்டியை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதற்கடுத்து அசோக் மேத்தா கமிட்டி அவர்களுடைய பரிந்துரைகளை பற்றி பார்த்திருந்தோம். இப்போது மூன்றாவதாக ஜி.வி.கே. ராவ் அவர்களுடைய பரிந்துரைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த ஜி.வி.கே. ராவ் கமிட்டியானது 1985ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி ஆராய்வதற்காக இந்த ஜி.வி.கே. ராவ் கமிட்டியானது 1985ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. இது யாரால் நியமிக்கப்பட்டது என்று பார்த்தால் பிளானிங் கமிஷன், அதாவது இந்தியாவினுடைய திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது பிளானிங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய திட்டக்குழுவால் இந்த ஜி.வி.கே. ராவ் கமிட்டியானது நியமிக்கப்பட்டது. இது இரண்டும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, திரும்பவும் கேட்பார்கள். அதாவது திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட கமிட்டி எது என்று கேட்டிருந்தார்கள். ஜி.வி.கே. ராவ் கமிட்டி. அதற்கடுத்து ஜி.வி.கே. ராவ் கமிட்டி எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 1985. இந்த இரண்டு கேள்விகளும் முக்கியமானவை, கேட்கக்கூடியவை நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த ஜி.வி.கே. ராவ் கமிட்டி எதற்காக நியமிக்கப்பட்டது என்று பார்க்கலாம். டு ரிவ்யூ த எக்ஸிஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம். அதாவது நிர்வாகத்தை ஒருங்கிணைக்கவும், கிராமப்புற அல்லது ஊரக வறுமையை நீக்குவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக இந்த ஜி.வி.கே. ராவ் குழுவானது நியமிக்கப்பட்டது. அதாவது மறுபடியும் சொல்லுகிறேன், டு ரிவ்யூ த எக்ஸிஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட், அதாவது நிர்வாக கட்டமைப்பு அல்லது ஒருங்கமைப்பை ஏற்படுத்துவதற்காகவும், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம், அதாவது ஊரக மேம்பாடு அல்லது கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை பற்றி மறு ஆய்வு செய்யவும், அதாவது ரிவ்யூ பண்ணவும் இந்த ஜி.வி.கே. ராவ் கமிட்டியானது நியமிக்கப்பட்டது. இவர் தன்னுடைய பரிந்துரைகளை submitted it report 1986. ஜி.வி.கே. ராவ் அவர்கள் இந்த பரிந்துரைகளை எல்லாம் ஆராய்ந்து கடைசியாக 1986ஆம் ஆண்டு தன்னுடைய பரிந்துரைகளை சமர்ப்பித்தார். அந்த பரிந்துரைகளில் முக்கியமாக அவர் வாதிட்டது
உள்ளாட்சி அமைப்புகள் மிகவும் பலவீனமாக இருக்கிறது, அதை நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்துதான் அதை மறுபடி உயிர்ப்பிக்க முடியும் என்று பரிந்துரைத்தார். அதனுடைய சுருக்கம்தான் கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். முக்கியமான கேள்வி நண்பர்களே, இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நிறைய முறை கேட்டிருக்கிறார்கள். கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது பஞ்சாயத்து ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு வேரற்ற புற்கள் போன்று காணப்படுகிறது என்ற வாதத்தை முன்வைக்கிறார் ஜி.வி.கே. ராவ் அவர்கள். அதாவது கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், அதாவது கிராஸ்னா புல்வெளிகள் நண்பர்களே, வித்தவுட் ரூட்ஸ்னா வேர்கள், அதாவது வேர்கள் இல்லாத புல்வெளிகளை போன்று இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு காணப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். அதாவது வேர்கள் இல்லாத புல்வெளி எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்ற வாதத்தையும் முன்வைக்கிறார். அதுபோலதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களில் காணப்படுவதாக அவர் பரிந்துரையில் கூறியிருந்தார். இது முக்கியமான கேள்வி நண்பர்களே. கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், அதாவது வேரற்ற புற்கள் என்ற கருத்தை முன்வைத்த கமிட்டி எது என்று கேட்பார்கள். அதுவும் இந்த ஜி.வி.கே. ராவ் கமிட்டி தான். அதாவது வேரற்ற புற்கள் என்ற கருத்தை முன்வைத்த ஆணையம் அல்லது கமிட்டி ஜி.வி.கே. ராவ் கமிட்டி. இது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அதாவது ஒரு புல்வெளியானது வேர்கள் இல்லாமல் எப்படி உள்வார முடியும், அதாவது துளிர் பெற முடியாது. அது சில நாட்களில் இருக்கிற இடம் தெரியாமல் காய்ந்து மறைந்து போய்விடும். அதுபோலதான் கிராமப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் பெயரளவுக்கு மட்டுமே இருக்கிறத ஒழிய அது உயிரோடு இல்லை. பெரும்பாலும் அவை மறைந்துதான் காணப்படுகிறது என்ற அர்த்தத்தில் இந்த கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் என்ற கருத்தை முன்வைத்தார். அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக பகுதிகளில் பெயரளவுக்கு மட்டுமே இருக்கிறது. அதாவது தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர் என்று சொல்லக்கூடிய பதவிகள் பெயரளவுக்கு மட்டுமே இருக்கிறது ஒழிய அவை எந்தவித செயல்பாட்டையோ வளர்ச்சி திட்டங்களையோ அமல்படுத்தவும் இல்லை. அவை பெயரளவுக்கு மட்டுமே இருக்கிறது. அதனால் எந்த வளர்ச்சியுமோ எந்த முன்னேற்றமோ இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதனால்தான் கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் என்று சொல்லுகிறார். அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பெயரளவுக்கு மட்டுமே இருக்கிறது, படிப்படியாக அவை உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து மறைந்துவிடும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அதனால்தான் இது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வேரற்ற புற்கள் போன்று காணப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த கேள்வி மூன்றுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஏற்கனவே கேட்கப்பட்டது நண்பர்களே. டிஆர்பி தேர்வில் இதிலிருந்து ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக கேட்பார்கள். அதாவது முதலில் ஜி.வி.கே. ராவ் கமிட்டி எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 1985. அது தன்னுடைய அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது என்று கேட்பார்கள். 1986. ஜி.வி.கே. ராவ் கமிட்டியானது எந்த அமைப்பால் நிறுவப்பட்டது அல்லது ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு என்று சொல்லக்கூடிய இந்த திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட கமிட்டி தான் ஜி.வி.கே. ராவ் கமிட்டி. அதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கடுத்து கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், வேரற்ற புற்கள் என்ற வாதத்தை முன்வைத்த கமிட்டி எது என்று கேட்பார்கள். ஜி.வி.கே. ராவ் கமிட்டி. இந்த 4 வாக்கியங்களுமே ஏற்கனவே கேள்வியாக கேட்கப்பட்டது நண்பர்களே. திரும்பவும் இதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக பிஇஓ தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். அதுபோக இப்பொழுது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு நடந்தது, அதாவது பிப்ரவரி மாதத்தில். அதில் இந்த 4 கமிட்டிகளும் கொடுத்து சில பஞ்சாயத்து விவரங்களை கொடுத்து எது சரி எது தவறு என்று 2 கேள்விகள் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் ஒரே தேர்வில் இந்த தலைப்பில் இருந்து 2 கேள்விகள் வந்திருந்தது. அந்த 2 கேள்வியுமே நம்முடைய டெலகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன் விடைகளோடு, அதை பாருங்கள்.
உங்களுக்கு இன்னும் புரியும். அதாவது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு இந்த லோக்கல் கவர்மெண்ட். ஒரு தேர்வில் ஒரே தலைப்பில் 2 கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. நம்முடைய டெலகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு இது லோக்கல் கவர்மெண்ட். நாம் அதை விரிவாகவே பார்த்து வந்திருக்கிறோம். எந்த தகவலும் விடுபடாமல் நீங்கள் நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த ஜிவிகே ராவ் கமிட்டியில் இவ்வளவுதான் நண்பர்களே. இதை தெரிந்து கொண்டால் போதுமானது. இதனுடைய பரிந்துரைகளை பற்றியெல்லாம் எந்த தேர்விலும் கேட்பதில்லை. பரிந்துரைகள் என்று வந்தால் பல்வந்திராய் மேத்தா கமிட்டி மற்றும் அசோக் மேத்தா கமிட்டி என்ற 2 கமிட்டியிலிருந்து தான் பரிந்துரைகளை கேட்பார்கள். அதற்கடுத்து வருகிற குழுக்களில் இருந்து எந்த பரிந்துரையும் கேட்பதில்லை. அது எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது மட்டும்தான் கேட்பார்கள். எனவே அதை நாம் இப்போது பார்க்கலாம். அதற்கடுத்து முக்கியமாக இந்த அசோக் மேத்தா கமிட்டி பரிந்துரையில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அரசியல் கட்சிகள் அனைத்து விதமான தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்பது முக்கியமான பரிந்துரை நண்பர்களே. அது அசோக் மேத்தா கமிட்டியினுடைய பரிந்துரை. அது தேர்வில் கேள்வியாக கேட்பார்கள். அதற்கடுத்து பல்வந்திராய் மேத்தா கமிட்டியில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்த ஆணையம் என்று கேட்பார்கள். அது பல்வந்திராய் மேத்தா கமிட்டி. ஏற்கனவே பார்க்காதவர்கள் பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அதற்கடுத்து LM சிங்வி கமிட்டி. LM சிங்வி கமிட்டி. அதாவது ஜிவிகே ராவ் கமிட்டிக்கு அடுத்து இந்த LM சிங்வி கமிட்டியானது நியமிக்கப்பட்டது நண்பர்களே. இது நியமிக்கப்பட்ட ஆண்டு 1986. அதற்கடுத்து துங்கான் கமிட்டி, அதாவது THUNGAN துங்கான் கமிட்டி. இது 1988. இதற்கு பின் வருகிற கமிட்டிகள் எப்போது நியமிக்கப்பட்டது என்றுதான் கேட்பார்கள் நண்பர்களே. வேறு எந்த விவரங்களையும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு முக்கியத்துவமான பரிந்துரைகள் இதில் ஏதும் இல்லை. எனவே இது நியமிக்கப்பட்ட ஆண்டை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது. முக்கியமாக இதிலிருந்து கேள்வி வருவது பல்வந்திராய் மேத்தா கமிட்டியும் அசோக் மேத்தா கமிட்டியிலிருந்து தான் கேள்விகள் வரும். நாம் ஏற்கனவே அந்த 2ஐயும் விரிவாக பார்த்து விட்டோம். அதற்கடுத்து வருகிற கமிட்டிகளை எப்போது நியமிக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பார்கள். அதற்கடுத்து LM சிங்வி கமிட்டி 1984, துங்கான் கமிட்டி 1988. அதற்கடுத்து காட்கில் கமிட்டி, GADGIL காட்கில் கமிட்டி. இது 1988. இரண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நியமிக்கப்பட்டது நண்பர்களே. முதலில் நியமிக்கப்பட்டது துங்கான் கமிட்டி, அதற்கடுத்து நியமிக்கப்பட்டது காட்கில் கமிட்டி. இரண்டும் 1988ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. இந்த 6 கமிட்டிகள் தான் நண்பர்களே பஞ்சாயத்து ராஜ்யத்துக்காக அமைக்கப்பட்ட கமிட்டிகள். இந்த 6ம் எப்போது நியமிக்கப்பட்டது என்று மேட்ச் த ஃபாலோயிங் முறையில் கேட்பார்கள். அதாவது ஒரு பக்கம் கமிட்டியினுடைய பெயர்களும் இன்னொரு பக்கம் நியமிக்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுத்து பொறுத்து சொல்லி கேட்பார்கள். எனவே ஆண்டுகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பஞ்சாயத்து ராஜ்யத்தினுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக புதிதாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். அது 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நண்பர்களே. அதாவது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992.
அதாவது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 அந்த ஆண்டு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வழங்குவதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதன்படி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது சட்டபூர்வமான அரசியல் அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்போது மத்திய ஆட்சியில் இருந்தது நரசிம்மராவ் கவர்மெண்ட். அதாவது இந்த 73வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது நரசிம்மராவ் கவர்மெண்ட். இந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட் தான் இந்த 73வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு அரசியல் ரீதியான சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. அதற்கடுத்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பரிந்துரையானது நடைமுறைக்கு வந்தது எப்போது என்று பார்த்தால் ஏப்ரல் 24, 1993. அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 24ஆம் தேதி 1993ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகள் நடைமுறைக்கு வந்தது. அதற்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது 73வது சட்ட திருத்தம் 1992 ஆண்டு. அதற்கடுத்து இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த உள்ளாட்சி அமைப்பு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆர்டிக்கல் என்று பார்க்கும்போது, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் என்று பார்க்கும்போது 243 243O வரைக்கும், அதாவது இது 243O நண்பர்களே, 0 கிடையாது, 243O. அதாவது 243 A லிருந்து 243O வரைக்கும் உள்ள பிரிவுகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி கூறுகிறது. தேர்வில் எதேச்சையாக கேட்டாலும் கேட்பார்கள், உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடுகிற சட்ட பிரிவுகள் எது என்று கேட்பார்கள். 243A லிருந்து 243O வரை, அதாவது ABCD என்று சொல்லக்கூடிய ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி 243A லிருந்து 243O வரை உள்ள சட்டப்பிரிவுகள் உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது. மேலும் இது 11வது அட்டவணையில் இருக்கிறது நண்பர்களே. இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய விவரங்கள் 11வது அட்டவணையில் இருக்கிறது. அதாவது எந்த பகுதியில் இருக்கிறது என்று கேட்டால் 9வது பகுதி, எந்த அட்டவணையில் இருக்கிறது என்று கேட்டால் 11வது அட்டவணை. ஆர்டிக்கல் என்று கேட்டால் 243A லிருந்து 243O வரை. இது உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றிய விவரங்கள். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 29 ஃபங்க்ஷனல், அதாவது 29 வகையான வகையறைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது வீட்டு வரி வசூலித்தல், குடிநீர் வரி வசூலித்தல் போன்ற 29 வகையான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் உள்ள 11வது அட்டவணையில் 29 வகையான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் தேர்வில் கேட்டாலும் கேட்பார்கள்.
உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடுவதில் எத்தனை வகையான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்பார்கள். 29 வகையான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கடுத்து டீல் வித் ஆர்டிக்கல். இந்த 29 வகையான விவரங்களை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் எது என்று கேட்பார்கள். 243G. அதாவது ஏற்கனவே சொன்னது போல 243A இலிருந்து O வரைக்கும் உள்ள ஆர்டிக்கல் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது என்று, அதில் 243G ஆனது இந்த 29 வகையான விவரங்களை குறிப்பிடுகிறது நண்பர்களே, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இதில் முக்கியமாக ஊரக பஞ்சாயத்து அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். அது ஆர்டிக்கல் 40. இது டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இது வராது. இந்த ஆர்டிக்கல் 40 ஆனது டிபிஎஸ்பி, அதாவது அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு என்ற தலைப்பில் இருக்கிறது. இந்த ஆர்டிக்கல் 40 ஆனது கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய கிராம பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுவது இந்த ஆர்டிக்கல் 40. அதை தெரிந்து கொள்ளுங்கள். இது சில நேரங்களில் கேட்டு விடுகிறார்கள். ஆர்டிக்கல் 40 என்பது கிராம பஞ்சாயத்து அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்து. அது டிபிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய 4வது பகுதியில் வருகிறது. அதற்கடுத்து சில முக்கியமான ஆர்டிக்கலை பார்த்து விடலாம். ஏனென்றால் இந்த பகுதியில் எது கேட்டாலும் நீங்கள் எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில முக்கியமான ஆர்டிக்கலை பார்த்து விடலாம். ஆர்டிக்கல் 243A, அதாவது முன்னாடி சொன்னது போல தான் ஆர்டிக்கல் 243A ஆனது கிராம் சபா, அதாவது ஆர்டிக்கல் 243A ஆனது கிராம சபையை பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. கிராம சபை என்றால் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த வருவாய் கிராமங்களில் அதிகாரிகள் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்று செல்வார்கள். அதுதான் கிராம சபை கூட்டம். அதை பிறகு விரிவாக பார்க்கலாம். அதற்கடுத்த ஆர்டிக்கல் 243D, அதாவது ரிசர்வேஷன் ஆஃப் சீட். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், அதாவது பஞ்சாயத்து தேர்தலில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவுகளுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது கிராமப்புறங்களில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த 243D ஆர்டிக்கல் ஆனது சொல்லுகிறது. அதற்கடுத்து 243K, எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத். எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத், அதாவது பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான தேர்தலை பற்றி கூறுகிறது. அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை பற்றி குறிப்பிடுவது 243K. இந்த 3 ஆர்டிக்கல் முக்கியமானது நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது 243A என்பது கிராம சபை நடைபெறுவதை பற்றி கூறுகிறது. 243D என்பது ரிசர்வேஷன் ஆஃப் சீட், அதாவது பஞ்சாயத்து தேர்தலில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கடுத்து 243K, எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத், அதாவது பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான தேர்தல், அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. இப்போது இந்த கிராம சபை என்பதற்கான வருவோம். இந்த கிராம சபையானது சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக
அதாவது 2021க்கு முன்பாக வருடத்திற்கு 4 முறை மட்டுமே நடைபெற்று வந்தது நண்பர்களே. தற்போது திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு வருடத்திற்கு 6 முறை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த கிராம சபை கூட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் 6 முறை நடைபெற வேண்டும் என்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதன்படி முதலில் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டமானது நடைபெற வேண்டும். அதற்கடுத்து இரண்டாவதாக ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கடுத்து மூன்றாவதாக மே 1 தொழிலாளர் தினம் அன்று கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கடுத்து நான்காவதாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாட்கள் மட்டுமே முன்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வந்தது. அதாவது 2001க்கு முன்பாக இந்த 4 நாட்கள் மட்டுமே கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நண்பர்களே. அதாவது ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2 இந்த 4 நாட்கள் மட்டுமே முன்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்று வந்தது. தற்போது திமுக அரசானது பதவியேற்ற பிறகு அது 6 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகரிக்கப்பட்ட 2 நாட்கள், அதாவது 5ஆவதாக மே 22, இது என்ன என்று பார்த்தால் உலக நீர் தினம். இந்த உலக நீர் தினத்தன்று மே 22 அன்று கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் என்று புதிதாக சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். அதற்கடுத்து 6ஆவதாக நவம்பர் 1, இது என்ன என்று பார்த்தால் உள்ளாட்சி தினம் நண்பர்களே. உள்ளாட்சி தினம். இந்த 2 தினங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் என்று தற்போது வந்த திமுக அரசாங்கமானது புதிதாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்தால் வழக்கமாக மேற்சொன்ன 4 நாட்களில் மட்டுமே நடைபெற்றது. தற்போது இந்த அரசாங்கத்தால் இந்த 2 நாட்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது மே 22 உலக நீர் தினத்தினன்றும் நவம்பர் 1 ஊரக உள்ளாட்சி தினத்தன்றும் கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரும் என்றால், அதாவது கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது 2021க்கு முன்பாக என்று கேட்டார்களானால் 4 முறை, அதாவது இந்த ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக 4 முறை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. முக்கியமாக இதை கவனிக்க வேண்டும் நீங்கள். முன்பாக என்று கொடுத்தால் 4 முறை. அதுவே 2021க்கு பிறகு அல்லது தற்போது என்று கேட்டால் 6 நாட்கள். அதாவது கிராம சபை கூட்டம் தற்போது எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று கேட்பார்கள் நண்பர்களே. 6 நாட்கள் நடைபெறும். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இதை கேட்டிருந்தார்கள். தற்போது கிராம சபை கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று கேட்டிருந்தார்கள். 6 நாட்கள் கிராம சபை கூட்டம் நடைபெறும் நண்பர்களே. இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். இன்றைய வகுப்பில் பார்த்தது எல்லாமே முக்கியமான கேள்விகள் நண்பர்களே. அனைத்து வரிகளும் முக்கியமானவை. கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் இந்த வகுப்பிலிருந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளவும் முக்கியத்துவமான கேள்விகள் நண்பர்களே.
அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் என்ற தலைப்பில் லோக்கல் கவர்மெண்ட் என்ற தலைப்பில் அனைத்து விவரங்களையும் பார்த்து முடித்துவிட்டோம் நண்பர்களே. அதற்கடுத்து உங்கள் பாடத்திட்டத்தில் உள்ள அடுத்த தலைப்பை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதோடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம் நண்பர்களே. இந்த உள்ளாட்சி அரசாங்கமானது முக்கியமான தலைப்பு. இதில் 3 வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். அதை திரும்ப திரும்ப பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக 2 அல்லது 3 கேள்விகள் வரும் நண்பர்களே. தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த வகுப்பில் உங்கள் பாடத்திட்டத்தில் உள்ள அடுத்த முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம்.